சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பும் சென்று வந்த பிறகும் வீட்டில் தேங்காய் உடைப்பதற்கான ரகசியம் தெரியுமா? ஐயப்பனுடைய காவல் தெய்வமாக உள்ள கருப்பண்ணசாமியிடம் ஒருமுறை ஐயப்பன் கூறுகிறார், மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி சுமந்து அவர்களுடைய துயரங்களை எல்லாம் மறந்து என்னை தரிசிக்க வரும் பக்தர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களின் குடும்பத்தை தன் குடும்பம் போல் நினைத்து அவர்களை எந்த தீமையும் நெருங்காமல் இருக்க நீ காவலாக இருக்க வேண்டும் என ஐயப்பன் கருப்பண்ணசாமிக்கு கட்டளையிடுகிறார். இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என கருப்பண்ணசாமி ஐயப்பனிடம் கேட்கிறார். சபரிமலைக்கு செல்ல வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பு ஒரு தேங்காய் உடைத்துவிட்டு செல்வார்கள். அந்த சத்தத்தை கேட்டதும் நீ அவர்களின் வீட்டிற்கு சென்று காவலாக இருக்க வேண்டும் என ஐயப்பன் கூறுகிறார். நான் எவ்வளவு நாள் காவலாக இருக்க வேண்டும் என கருப்பண்ணசாமி கேட்கிறார். என்னை தரிசனம் செய்துவிட்டு சபரிமலையில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் ஒரு தேங்காய் உடைப்பார்கள். அந்த சத்தத்தை கேட்டதும் நீ அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பலாம் என ஐயப்பன் கருப்பண்ணசாமியிடம் கூறுகிறார். இதன் காரணமாக தான் சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பும் சென்று வந்த பிறகும் வீட்டில் தேங்காய் உடைக்கிறார்கள். நீங்கள் சபரிமலைக்கு சென்று வீடு திரும்பும் வரை கருப்பண்ணசாமி உங்களது குடும்பத்திற்கு காவலாக உள்ளார் என்பதே இதன் ரகசியம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கவும்.